எக்ஸைஸ் 2.1ல் இருக்க ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல கொஷின் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் நம்மளால் ஆன்சர் ஈஸியாக போட முடியும். ஸோ என்ன கொஷின், ஏ வந்து கொடுத்துட்டாங்க, பியும் வந்துட்டு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ கொடுத்துருக்காங்கல்ல பாயிண்ட்ஸு. ஸோ இதில் வந்துட்டு எது வந்து ஏக்கும் பிக்கும் ரிலேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ரிலேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ ரிலேஷன் அப்படின்னா அது வந்துட்டு எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஏ அண்ட் பி இருக்குது அப்படின்னா அதோடதுக்குள்ளே வந்துட்டு இந்த ரிலேஷன் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து ரிலேஷன் தான். அப்படி இல்லை அப்படின்னா என்னது, இட் இஸ் நாட் அ ரிலேஷன். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஏ இருக்குது பி இருக்குது. ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி. ஓகேவா? ஸோ அப்போ இது கண்டுபிடிச்சா தானே இந்த பாயிண்ட்ஸ் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம ரிலேஷனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அதுக்காக தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ முதல்ல வந்துட்டு ஏ, அடுத்தது பி. ஓகேவா? ஸோ ஏங்கிறது என்னது, 1 2 3 7 கிராஸ் 3, 0, -1, 7. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ கிராஸ்னால் என்ன, இதில் இருக்க நம்பர்ஸ் கூட ஃபஸ்ட் நம்பர், அடுத்த செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர். ஓகேவா? ஸோ அப்படி நம்ம போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்னது 1, 3 2, 3 3, 7, 3. அடுத்தது 0 எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ இந்த 4 நம்பர் கூடயும் 0. ஓகே, 1, 0 2, 0 3, 0 7, 0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு -1 எடுத்துக்கலாமா? ஸோ 1, -1 2, -1. ஸோ நெக்ஸ்ட்டு 3, -1 7, -1. ஸோ நெக்ஸ்ட்டு 7 எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ 1, 7 2, 7 3, 7 and 7, 7. ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட் என்னது, இப்போ நம்ம ஏ கிராஸ் பி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் R1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரிலேஷனா இல்லை ரிலேஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 2, 1, 7, 1. ஸோ 2, 1 7, 1 இருக்கா, 2, 3 இருக்குது, 2, 0 இருக்குது, 2, -1 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 7, -1 தான் இருக்குது, +1 தான் இங்கே இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்துட்டு என்னது, இல்லை. ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு இந்த ஏ கிராஸ் பிக்குள்ளார இல்லை. ஓகேவா? ஸோ இல்லை அப்படிங்கிறதுனால என்ன சொல்லிடலாம், R1 இஸ் நாட் அ ரிலேஷன். ஓகேவா? என்ன எழுதலாம் அப்படின்னா, தேர் இஸ் நோ எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஏ கிராஸ் பிக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். தேர் இஸ் நோ எலமெண்ட்ஸ் ஆஃப் என்னென்ன எலமெண்ட்ஸு, 2, 1 அண்ட் 7, 1 வந்துட்டு இன் ஏ கிராஸ் பி. ஓகேவா? ஸோ ஏ கிராஸ் பிக்குள்ளே இந்த ரெண்டு நம்பருமே இல்லை, அதனால் R1 வந்துட்டு நாட் அ ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். புரியுதில்ல? ஸோ புரியலன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட்லாம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ R2 அப்படிங்கிறது என்ன, -1, 1. ஓகேவா? ஸோ 1, -1 தான் இருக்குது. -1, 1 அப்படிங்கிறது இங்கே இல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம், R2 இஸ் நாட் அ ரிலேஷன். ஓகேவா? ஸோ இது ரிலேஷன் இல்லை. ஏன் அப்படின்னா, தேர்னா இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ தேர் இஸ் நோ எலமெண்ட்ஸ் ஆஃப் என்ன எலமெண்ட்ஸு, -1, 1. நோ எலமெண்ட்டுன்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 1, -1 இன். ஸோ இது வந்துட்டு எதில் இல்லை, ஏ கிராஸ் பியில் இல்லை, இன் ஏ கிராஸ் பி. ஓகேவா? ஸோ இன் அப்படிங்கிறப்ப இதில் வந்துட்டு இந்த நம்பர் இல்லை, அதனால் வந்துட்டு என்னது, இட் இஸ் நாட் அ ரிலேஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ 2, -1 ஃபஸ்ட் நம்பர். ஸோ 2, -1 இருக்கா, இருக்குது. அடுத்தது 7, 7 இருக்கா, ஆமாம் இங்கே ஒன்று இருக்குது. 1, 3 இருக்கா, ஆமாம் ஃபஸ்ட்லேயே 1, 3 இருக்குது. ஸோ அப்போ என்னது, R3 இஸ் அ ரிலேஷன். ஓகேவா? ஸோ இது மூணுமே வந்துட்டு இதில் இருக்குது, அதனால் இது வந்துட்டு ரிலேஷன். ஓகேவா? தேர் இஸ் அன் எலமெண்ட்ஸ் ஆஃப் 2, -1 7, 7 1, 3 இன் ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு தேர் இஸ் நோ எலமெண்ட்ஸ்னு எழுதியிருக்கோமா? ஸோ தேர் இஸ் எ எலமெண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம இதெல்லாம் எழுதி கூட எழுதலாம். ஓகேவா? ஸோ இல்லைனா நீங்கள் இதோடையே விட்டுட்டீங்க அப்படின்னாலும் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ ஏன் நம்ம அதாவது ஃபால்ஸ் அப்படின்னா காரணம் சொல்லணும். ட்ரூ அப்படின்னா அது ஆல்ரெடி ட்ரூ தான். அதுக்கு ட்ரூவாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம காரணம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஃபால்ஸாக தப்பாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம கண்டிப்பாக காரணம் சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். R4. ஓகேவா? ஸோ R4 7, -1. ஸோ இருக்கா? ஆமாம் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னது 0,3. ஸோ 0,3 இருக்கா? 3,0 தான் இருக்குது. 3,3 ஆமாம் 3,3யும் இருக்குது. 0,7 7,0 தான் இருக்குது. ஸோ அப்போது எது ரெண்டுமே நம்மளுக்கு இல்லை, 0,3யும் இல்லை, 0,7ம் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ ஏதாவது ஒரு எலிமெண்ட் இல்லைனா கூட அது நாட் அ ரிலேஷன் தான். ஓகேவா? ஸோ அப்போது R3 இஸ் நாட் அ ரிலேஷன். ஓகேவா? ஸோ ரிலேஷன் கிடையாது. ஏன் ரிலேஷன் கிடையாது? ஃபால்ஸ் அப்படின்னால என்ன சொன்னேன்? கண்டிப்பாக ரீசன் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா தேர் இஸ் நோ எலமெண்ட்ஸ். ஓகேவா? தேர் இஸ் நோ எலமெண்ட்ஸ் ஆஃப் எது கிடையாது எல்லாத்தையுமே எடுத்து எழுதிடக்கூடாது. எது இல்லையோ அதை மட்டும்தான் எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ 0,3 அப்படிங்கிறதோ 0,7 அப்படிங்கிறதோ A×Bக்குள்ளார இல்லை. ஓகேவா? ஸோ அதனால இது வந்து நாட் அ ரிலேஷன். ஓகேவா? ஸோ இந்த 2 எலமெண்ட்ஸ் தானே இல்லை. ஸோ இது இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு நாட் அ ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? புரிஞ்சுது அந்த ஃபஸ்ட்டு சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி தான் மற்ற சம்ஸும். ஸோ மற்ற சம்ஸுக்கு எல்லாத்துக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் டேரெக்டாக நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி லெசன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.